வரும் 2050ஆம் ஆண்டுக்குள் கடல் போக்குவரத்தில் ஜீரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதே கப்பல் தொழில்துறையின் நோக்கம். இன்னும் 5 வருடங்களில் கப்பல் போக்குவரத்திற்கு LNG கேஸ் சேவை பயன்படுத்தப்படும். சென்னை கடல் பொறியாளர்களின் கௌரவ செயலாளர் ஆர். முத்துசாமி கூறினார். சென்னையில் முதன்முறையாக உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்று வருகிறது. இன்று முதல் தொடங்கி வரும் 6ஆம் தேதி வரை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் 21 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். கடல்சார் பொறியாளர்களின் பல்கலைக்கழகம் இந்தியாவின் கிளை இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து 2 நாட்கள் மாநாட்டை நடத்துகிறது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த மாநாடு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாட்டின் மலர் வெளியிடப்பட்டது. இதனை சென்னை கடல் பொறியாளர்களின் கௌரவ செயலாளர் ஆர். முத்துசாமி, வணிக மேம்பாட்டு இயக்குனர் ஜான் குவால்வர்ஸ்ட், கப்பல் போக்குவரத்து முன்னாள் கூடுதல் செயலாளர் அமிதாப் குமார், மத்திய அரசின் கப்பல் போக்குவரத்து கூடுதல் செயலாளர் ஷியாம் ஜெகநாதன், கடல்சார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் ராஜு நாயர், ஆசிய பதிவாளர் அனில்குமார், கடல்சார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் சுரேஷ் ராய் ஆகியோர் பங்கேற்று பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அரசின் கப்பல் போக்குவரத்து கூடுதல் செயலாளர் ஷியாம் ஜெகநாதன், பொதுவாக கடல்சார் கப்பல் துறையில் கணினி மயமாக்கல் காரணமாக மனிதர்களுக்கான வேலைவாய்ப்புகள் குறைகிறது. இதனால் பலரின் பொருளாதார சூழல் பாதிப்படுகிறது. அதே சமயம் அவர்களுக்கு அதில் வழங்கப்படும் பயிற்சிகளை மேம்படுத்த வேண்டும் என பேசினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சென்னை கடல் பொறியாளரின் கௌரவ செயலாளர் ஆர். முத்துசாமி, வருகின்ற 2050ஆம் ஆண்டுக்குள் கடல் போக்குவரத்தில் ஜீரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவது எங்களின் நோக்கம் எனவும், இன்னும் 5 வருடங்களில் LNG கேஸ் பயன்படுத்தி கப்பல் போக்குவரத்தை செயல்படுத்தும் முறை வர இருக்கின்றது என்றும் பேசினார். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த மாநாடு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலும் முதன்முறையாக சென்னையிலும் நடைபெற்றுள்ளது எனவும் அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்தை சார்ந்த பலரின் தேவைகள் இந்த மாநாட்டில் சுலபமாக்கப்படும் எனவும், உலக வர்த்தகங்களில் கப்பல் தொழிலாளர்களின் சேவை மேம்படுத்த இந்த மாநாடு உதவும் எனவும் பேசினார். ஆர். முத்துசாமி, நான் இன்ஸ்டியூட் ஆஃப் நேவல் இன்ஜினியர்ஸ் சென்னை பிரான்ச்சில் ஹானரி செக்ரட்டரியாக இருக்கேன். நானும் ஒரு கப்பலில் வேலை பார்த்த ஒரு சீஃப் இன்ஜினியர். 20 வருஷமாக கப்பல் வெளியே வந்து இப்போ வந்து கவையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த ஈவெண்ட் வந்து டெக்னிக்கல் ஈவெண்ட். இது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 21 கண்ட்ரி, 21 நாடுகள் இது வந்து இதில் ஒரு பங்கேற்கிறாங்க. அவங்க நாட்டில் தான் இது நடக்கும். இந்தியாவுக்கு வந்து இது வந்து 15 வருஷம் முன்னாடி மும்பையில் வந்து நடந்தது. அது 2009 2009 வந்து மும்பையில் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியா 15 வருஷம் கழிச்சு சென்னையில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். 2024 சென்னையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நார்வேவில் நடந்தது, கோப்பன்ஹேகன். அதுக்கு முன்னாடி சைனாவில் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து யூஎஸில் நடத்துனாங்க. அதுக்கு முன்னாடி யூரோப்பில் இருந்தது. இது வந்து முக்கியமாக நாங்கள் நடத்துவது எதுக்குன்னா, உலகத்தில் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கப்பலுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்குது. நம்ம புவி சார்ந்த விஷயம், நிறைய தமிழில் என்ன சொல்கிறேன்னா நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதை சம்மந்தமாக தான் பேச வந்திருக்கோம். இதில் மற்றதும் இன்னும் இருக்குது. இதுக்கு இன்னும் வந்து கப்பலில் வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை, அதை எப்படி நாங்கள் சால்வ் பண்ணணும், புது பிரச்சனையாக இப்போ வருது, அதை நாங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன நன்மையை செஞ்சு கொடுக்கணும், இதை பற்றி தான் இன்னும் அடுத்த 2 நாளில் நாங்கள் பேச போகிறோம். இந்த இயந்திரங்கள் செஞ்சு கொடுக்குறவங்க, மேனுஃபேக்சர்ஸ் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் தான் வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து என்வால்மெண்டல் இஷ்யூ, நம்ம புவி சார்ந்த என்வால்மெண்ட் இஷ்யூ தான் இதை பெரிய தீம். அது போக நிறைய பார்த்திங்கன்னா இந்த 10 நிறைய வந்து மாற்றங்கள் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு எந்த விதத்தில் கப்பலுக்கு பயன்படுத்தும் போது
அது எந்த விதத்தில் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஏதாவது பாதிப்பு எடுத்துமா இதை பற்றி தான் விவாதிக்கத்தான் இருக்குது. இதுதான் முக்கியமானது. என் பேர் முத்துசாமி. நான் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மெரிட் இன்ஜினியர்ஸ் இந்தியா அதில் சென்னை தமிழ்நாட்டு பிரான்ச்சுக்கு ஆனரரி செக்ரட்டரியாக இருக்கேன். நானும் ஒன் ஆஃப் திஸ் ஆர்கனைஸ் பண்ணுற கமிட்டியில்